இந்த தாவேக அரசு பொறுப்பேற்ற உடனே சோசியல் மீடியால அவதூறு கலப்புறது, ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை சொல்வது, தொடர்ச்சியா மார்பிங் பண்றது, இது எல்லாமே தாவேகாவுடைய வெர்ச்சுவல் வாரியர்ஸ் டீம் நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு நான் சொல்றேன், பேச்சுரிமை, கருத்து சுதந்திரம் சொல்வதற்கு உரிமை உண்டு. அது ஒரு எல்லை வர பொய் குற்றச்சாட்டு தயவு செய்து சொல்லாதீங்க. இது காவல் நிலையம் மட்டுமே போக மாட்டேன். இனி ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள் எவனும் அண்ணன் செந்தமிழன் சீமான் மீது சுமத்தினீர் என்றால் அவன் வாய்க்கப்படும். பகிரங்கமா சொல்றேன். தொடர்ச்சியா அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. யாரும் அதுக்கு மறுப்பு தெரிவிக்கல. நாம் தமிழர் கட்சி உங்கள் வழக்கறிஞர் தீரன் திருமுருகன் ஒரு 50 பேர் கொண்ட குழு ரெடி பண்ணா ராமேஸ்வரம் போனா 26 பஸ் அங்க ஒரு 20-30 கன்னட வச்சு காவிரி நீர் தமிழனுக்கு சொல்றான். உலகம் முழுக்க வீடியோ வைரல் ஆச்சு. ஜெயலலிதாவும் சித்தராமையா போன்ல பேசிக்கிட்டாங்க. அறிவிக்கிறது டி.கே. சிவகுமார் இருக்கிற மாநில கட்சியை கைப்பற்றக்கூடிய இல்ல பிஜேபி இருக்கிறவன் இல்ல, அங்க இருக்கக்கூடிய மாநில கட்சியா இருக்க ஒரு 20 லட்சம் 10 லட்சம் இல்ல, சும்மா 50 பேர் வச்சு கொண்டு பாட்டால் நாகராஜ் அறிவிக்கிறான். அந்த இருக்கக்கூடிய கன்னட இயக்கங்கள், கட்சிகள், மக்கள் அப்படியே அடிபடிச்சு நிக்கிறான். அது ஆண்மை உள்ள அரசு. இங்க தொடர்ச்சியா நம்ம என்ன செஞ்சாலும் என்ன பண்ணாலும் நம்ம தான் கத்துறோம். இங்க இருக்கிற எல்லாம் நம்ம மக்கள்லாம் வேடிக்கையை பார்த்துட்டு போய்கிட்டு இருக்கீங்க. கனிம வளங்கள் மீத்தேன் ஈத்தேன் இங்க கொட்டி கிடக்குது. அப்ப காவிரி டெல்டா முழுக்க இங்க என்ன செய்யணும்? தண்ணியை மாசுபடுத்தணும், தண்ணி இல்லாம ஆக்கணும், இந்த விவசாயிகள் அப்புறப்படுத்தணும். அப்பட்டாண்டா அடுத்து எண்ணெய் வளம் போய் அடுத்து கேஸுக்கான அரசியல் இங்க மேலோங்கிருச்சு. அந்த அரசியலுக்கான வித்து தான் இந்த காவிரி எண்ணெயை முழுக்க மாசுபடுத்துவது. திமுக காலகட்டத்திலிருந்து அதிமுக காலகட்டத்தில் கச்சத்தீவு, காவேரி, பாலாறு, மீத்தேனு, ஹைட்ரோ கார்பனு, இது எங்க அப்பன் பேசினா அவன் தலைமுறையில. அடுத்து பாத்தீங்கன்னாக்கு ஹைட்ரோ கார்பனு, நெடுவாசல், மீனவர் பிரச்சனை, இது ஃபுல்லா எங்க அண்ணங்க பேசினாங்க. அடுத்து இப்ப நம்ம என்ன பேசுறோம்? சிபிஆர், என்பிஆர், நீட்டு, இப்படி நான் பேசிக்கிட்டு இருக்கேன். நாளைக்கு இந்த பாப்பா தலைமையில ஒரு தேசிய இன பிரச்சனை வந்துடும். அதிகார பசிக்காக இந்த அதிமுக இருக்கிற உள்ள களவாணி திருட்டு மொல்ல மாதிரி முடிச்ச கேப்பார் அத்தனை பயணம் அங்க போய் சேர்ந்திருக்கான். கச்சத்தீவு, காவேரி, முல்லை பெரியாறு, பாலாறு, மீத்தேனு, ஹைட்ரோ கார்பன், நீட்டு, எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. அதிமுகவோ திமுகவோ காங்கிரஸோ தீர்க்காத பிரச்சனைகளை தீர்த்த கட்சி நீங்க சொல்லக்கூடிய ஜீரோ வாங்கின கட்சி சிறு கூட்டம் தாண்டா நாம் தமிழர் கட்சி தாண்டா. என்னன்னு கேக்குறீங்கள? நெடுவாசல் போராட்டம் தொடங்கி, ஸ்டெர்லைட் போராட்டம் தொடங்கி, இப்ப இருக்கிற ஜல்லிக்கட்டு புரட்சி வர தலைமை தாங்கி தடையை உடைத்து அந்த மாட முதல்ல விட்டவன் செந்தமிழன் சீமான். எந்த அதிமுக திமுக கார மாட விட்டான் ஜல்லிக்கட்டு போராட்டத்துல? இந்த ஜீரோ கட்சி தாண்டா. ஏன்னா நாங்கள் அதிகாரத்துக்கு வரணும், அமைச்சர் ஆகணும், எம்எல்ஏ ஆகணும், எம்பி ஆகணும் அப்படின்னு உருவாக்கப்பட்ட கட்சி இது இல்ல. இது மக்களுக்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய அரசு அதிகாரத்தை, நடக்கக்கூடிய அட்டுழியத்தை எப்பொழுதும் சட்டையை பிடித்து உலக்கி கேள்விக்கக்கூடிய கட்சிதான். காசுக்காக, அதிகாரத்துக்காக இருக்கிறவன் கட்சி தாவுவான். இங்க அப்படிப்பட்ட ஆள்கள் இல்ல. நீ எவ்வளவோ கூத்தாடிகளை கொண்டு நீ அதிகாரத்துக்கு வந்தாலும் சோர்வு அடையாத கொள்கை உள்ள புலி மாமரவர் கூட்டம் நாம் தமிழர் கட்சி கூட்டம். ஒரு எம்எல்ஏ உள்ளவன், 2 எம்எல்ஏ உள்ளவன், 50 எம்எல்ஏ உள்ளவன், 15 எம்எல்ஏ உள்ளவன்லாம் போய் எம்எல்ஏ ஆயும் கூட இந்த ஆயிப்பையிலாம் போய் இன்னைக்கு அதை ரிசைன் பண்ணி மீண்டும் போய் அதிகார ருசிக்காக, அதிகார பசிக்காக இந்த அதிமுக இருக்கிற உள்ள களவாணி திருட்டு மொல்ல மாதிரி முடிச்ச கேட்பாரு அத்தனை பயணம் அங்க போய் சேர்ந்திருக்கான். நம்ம எல்லாம் என்ன பிரபாகரன் வழி இந்த பிள்ளைங்க செந்தமிழன் சீமானி வளர்ப்பு தம்பி மாருங்க. நாங்க எப்படி போவோம்? என்ன சொல்றது? திமுக காலகட்டத்திலிருந்து அதிமுக காலகட்டத்தில் கச்சத்தீவு, காவேரி, பாலாறு, மீத்தேனு, ஹைட்ரோ கார்பனு, இது எங்க அப்பன் பேசினா அவன் தலைமுறையில. அடுத்து பாத்தீங்கன்னாக்கு ஹைட்ரோ கார்பனு, நெடுவாசல், மீனவர் பிரச்சனை, இது ஃபுல்லா எங்க அண்ணங்க பேசினாங்க. அடுத்து இப்ப நம்ம என்ன பேசுறோம்? சிபிஆர், என்பிஆர், நீட்டு, இப்படி நான் பேசிக்கிட்டு இருக்கேன். நாளைக்கு இந்த பாப்பா தலைமையில ஒரு தேசிய இன பிரச்சனை வந்துடும். இந்த பிஜேபி கொண்டு வரக்கூடிய திட்டங்களுக்கு விதை போடுபவன் காங்கிரஸ். கொஞ்சம் மக்கள் எதிர்ப்பு தெரிவிச்சுங்கள அப்படியே பின்வாங்கிடுவாங்க. அடுத்து வரக்கூடிய பிஜேபி பூசி மொழி என்னாலும் பரவாயில்ல, திட்டத்தை நடைமுறைப்படுத்துறா, நாங்க பாத்துக்கிறோம். ஆனா சொல்லக்கூடிய திட்டம் RSS கூட்டம். இதுதான் மாநில அரசுல நடிக்கிற மாதிரி நடிப்பான் திமுக காரன், சொல்ற மாதிரி சொல்லுவான். அப்படி கொண்டு கூட்டம் குறிஞ்சினாக்க அப்படியே கிடப்புல போட்டுருவான். அதிமுக ஜெயலலிதா வச்சு இந்த திட்டம் நடைமுறைப்படுத்துவாங்க.
எடப்பாடி வச்சு இந்த தேர்தல் நடைமுறைப்படுத்துவாங்க. இவங்க ரெண்டு களவாணி பயிலும் எப்படியோ அதுபோல மத்திய அரசுல காங்கிரசும் பிஜேபியும் திருட்டு பயிலுவா மொல்ல மாதிரி பயிலுவா. இந்த திருட்டு பயிலுவல இந்த மொல்ல மாதிரி பயிலுவல ஒரே குட்டைகள் தான். மக்கள் இப்போதைக்கு கொஞ்சம் தெளிவான விஷயம்தான். இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு சொல்லி ஒரு விஷயம் இஷ்யூ ஆகி இந்தியா முழுக்க வச்ச ஒரு பிரச்சனை, அது இன்னைக்கு உலக அளவுல பேசும் பொருள் ஆகி அது மிகப்பெரிய ஒரு வெற்றியை இன்றைய தருவாயில பிஜேபி அசைச்சு பார்த்திருக்கு. அதுல இந்த மாற்று கருத்துல இந்த நாம் தமிழர் கட்சி சார்பா அந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டிக்கு நாங்க உண்மையில நன்றி கட்டப்பட்டிருக்கோம். அது இந்த மாற்று கருத்துல. ஆனால் ஒண்ணு, நீ வைக்கிற கோரிக்கை 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி தமிழ வச்ச கோரிக்கைடா, நீட்டே இங்க வேணாம் அப்படிங்கிறோம். அவன் என்ன சொல்றானா, நீட்டு தேர்வுல வினாத்தால் கசிந்த மந்திரி மீது நடவடிக்கை, அவரு ராஜினாமா. இதுதான் உனக்கு எனக்குள்ள வித்தியாசம். இதே போராட்டத்தை டெல்லி ஜந்தர் மந்தத்துல தமிழக மாணவர்கள் எடுத்துருந்தாங்க. ஒற்றை கோரிக்கைதான், ஒட்டுமொத்த நீட்ட ரத்து செய். இதான் அவனுக்கு நம்மளுக்குள்ள வித்தியாசம். இன்னும் காவிரி நடுவர் மன்ற மேலாண்மை நமக்கு வைக்கல. ஆனா அதுக்குள்ள மேகதாது அணை கட்டலாம் அப்படின்னு கர்நாடக அரசு 1993 இருந்து ஒரு திட்டத்தை நடைமுறைப்படுத்துறான். அதை 2013 சிபிஆர் சொல்லக்கூடிய டிபிஆர் அந்த அணை கட்டுமான அரசு மதிப்பீட்டு கழகம் அவன் அதுக்கு அனுமதி கொடுத்துறான். அன்றைய இருந்த ஜெயலலிதா கடுமையாக ஆட்சேபனை தெரிவிக்கிறாங்க. கச்சத்தீவுக்கு எப்ப பார்த்தாலும் கொடுக்க கூடாதுன்னு ஆட்சேபனை தெரிவிச்ச மாதிரி அப்போ ஒரு ஆட்சேபனை தெரிவிக்கிறாங்க. கருணாநிதி அதுக்கு ஆட்சேபனை தெரிவிக்கிறார். இப்படியே தொடர்ச்சியா போய் சரியான ஆண்மை உள்ள அரசாங்கம் தமிழகத்தில் இல்லாதனால இன்னைக்கு என்ன நிலையாயிருச்சு, உச்ச நீதிமன்றமும் அந்த அணை கட்டுவதற்கு நீங்க பரிசீலனை செய்யுங்கிறது ஒரு தீர்ப்பை கொடுத்துருச்சு. தமிழ்நாடு அரசு அவன் அதை ஒழுங்கா அதை நடத்தாத விளைவு இப்ப டி.கே. சிவகுமார்ங்கிற கன்னடன் மிகப்பெரிய, அவனுக்கு உண்மையில சொல்ற அவரை உண்மையில நான் வாழ்த்துறேன். அந்த மண்ணுக்கு அந்த மக்களுக்கு அந்த விஷயத்துக்கு விசுவாசமா நிக்கிறவன நம்ம வாழ்த்தி ஆகணும். அந்த சிவகுமார் என்ன பண்றாரு, வீரியம் கொண்டு 9,000 கோடிக்குள்ள அந்த ஒரு திட்டத்தை நடைமுறைப்படுத்த முயற்சி பண்றாரு. மொத்தம் 2 அணை திட்டமிடுறான். ஒன்னு நீரை அப்படியே தடுக்கிறது, இன்னொன்னு அந்த நீரை வச்சு நீர் மின்சாரம் அமைப்பது. 2 திட்டம். இந்த 2 திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு போட்டு பாக்குறேன். துரதிருஷ்டவசமா டிஸ்கோ சாந்தி முதலமைச்சர் ஆயிட்டாப்புல. இப்ப என்ன பண்றது தெரியாம அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. இங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் நடிக்கிறான், அங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் ஒட்டுமொத்தமா என்ன பண்றான், அணைய கட்டிய ஆகணுன்றான். அணை கட்டினால் என்ன ஆகும் அப்படிங்கிறது மத்திய அரசுக்கு இல்ல இங்க இருக்கக்கூடிய மாநில அரசுக்கு தெரியாதா? தெரியும். தொடர்ச்சியா நாங்க போராடிக்கிட்டு இருக்கோம். காவிரி டெல்டா முழுவதும் கனிம வளங்கள் மீத்தேன் ஈத்தேன் இங்க கொட்டி கிடக்குது. அப்ப காவிரி டெல்டா முழுக்க இங்க என்ன செய்யணும், தண்ணியை மாசுபடுத்தணும், தண்ணி இல்லாம ஆக்கணும், இந்த விவசாயிகள் அப்புறப்படுத்தணும். அப்பதாண்டா அடுத்து எண்ணெய் வளம் போய் அடுத்து கேஸுக்கான அரசியல் இங்க மேலோங்கிருச்சு. அந்த அரசியலுக்கான வித்து தான் இந்த காவிரி எண்ணெயை முழுக்க மாசுபடுத்துவது. அறிவியல் பூர்வமா சட்டப்பூர்வமா தொடர்ந்து குரல் கொடுத்தாலும் இங்கே உள்ள செவிடங்காதுல சங்கு ஊதுன கதையா தொடர்ச்சியா பாத்துக்கிட்டு இருக்கான். இப்ப என்ன பண்றது, இறுதி கட்டத்துக்கு வந்துருச்சு. 6,000 கோடியில திட்டத்தை நடைமுறைப்படுத்த போறான். போட்டா என்ன ஆகும்? 6-7 மாவட்டம் இங்க சுடுகாடா, வறண்ட பூமியா, இங்க விவசாயிகள் இல்லாத ஒரு மண்ணா போயிடும். இதற்கு என்ன பண்ணலாம்? இன்னைக்கு கன்னட ஜலுவாலிய கட்சியினுடைய தலைவன் மொத்தமே ஒரு 50 பேர் தான் அவன் இருப்பாவ, பாட்டாள் நாகராட்சி. அவன் சொல்றான், மேகதாது அணைய குறுக்க கர்நாடக அரசு கட்டணும், எந்த தமிழ்நாட்டுக்காரரும் உள்ள வரக்கூடாது, எல்லையில போராட்டம். இன்னைக்கு தமிழ்நாடு அரசு அறிவிப்பு, கர்நாடகாவுக்கு எந்த பஸ்ஸும் செல்லக்கூடாது. அறிவிக்கிறது டி.கே. சிவகுமார் இருக்கிற மாநில கட்சியை கைப்பற்றக்கூடிய இல்ல பிஜேபி இருக்கிறவன் இல்ல, அங்க இருக்கக்கூடிய மாநில கட்சியா இருக்க ஒரு 20 லட்சம் 10 லட்சம் இருக்கக்கூடிய இல்ல, சும்மா 50 பேர் வச்சு கொண்டு பாட்டாள் நாகராஜ் அறிவிக்கிறான். அந்த இருக்கக்கூடிய கன்னட இயக்கங்கள் கட்சிகள் மக்கள் அப்படியே அடிபடிச்சு நிக்கிறான். அது ஆண்மை உள்ள அரசு. இங்க தொடர்ச்சியா நம்ம என்ன செஞ்சாலும் என்ன பண்ணாலும் நம்ம தான் கத்துறோம். இங்க இருக்கிற எல்லாம் நம்ம மக்கள்லாம் வேடிக்கையை பார்த்துட்டு போய்கிட்டு இருக்கீங்க. காவிரி நீர் கன்னடனுக்கு சொல்லு, போறக்கூடிய டிஎன் அப்படிங்கிற வண்டியை பார்த்தாலே அடி. அந்த நேரத்துல தமிழ்நாடு அப்படி கொந்தளிச்சு போயிருக்கு. அன்றைக்கு இருக்கக்கூடிய சித்தாராமையா, இங்க ஜெயலலிதா 2 பேர் இருக்காங்க. தொடர்ச்சியா அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. யாரும் அதுக்கு மறுப்பு தெரிவிக்கல. நாம் தமிழர் கட்சி உங்கள் வழக்கறிஞர் தீரன் திருமுருகன் ஒரு 50 பேர் கொண்ட குழு ரெடி பண்ணா, ராமேஸ்வரம் போனா போட்டா அடிய 26 பஸ் அங்க ஒரு 20-30 கன்னட உட்கார வச்சு காவிரி நீர் தமிழனுக்கு சொல்றான். உலகம் முழுக்க வீடியோ வைரல் ஆச்சு. ஜெயலலிதாவும் சித்தராமையா போன்ல பேசிக்கிட்டாங்க.
இங்க 21 பஸ் இருந்துச்சு, அங்க 150 பஸ் அடிச்சுட்டு வச்சாங்க. கேபிஎன் உள்பட பரிவின் உள்பட அனைத்து பஸ்ஸையும் நொறுக்குறாங்க, தீ வச்சாங்க. ஆனா மாநில அரசை தட்டி எழுப்பி நீ பேசு அப்படின்னு சொன்னது நம்ம நாம் தமிழர் கட்சி. அதுக்காக இங்க வன்முறை பாதை நோக்கி நகரால ஒட்டுமொத்த தேசிய இனமும் வன்முறையா இருந்து நம்மள அடிக்குது. அதை எவனும் கேள்வி கேட்க மாட்டேங்கிறான். நம்ம ஒண்ணுமே இல்ல, தற்காப்புக்கு நிக்கிறோம். ஆனா நமக்கு வன்முறைன்னு கட்டமைக்கிறான். காரணம் இங்க இருக்கக்கூடிய அரசியல் அமைப்புகள், பிற நபர்கள், பிற மொழியாளர்கள் இந்த மண்ணை கோல வச்சுக்கிட்டு இருக்கான். அது பிஜேபியில வந்தா இருக்கான், கம்யூனிஸ்ட்ல வந்தா இருக்கான், காங்கிரஸ்ல வந்தா இருக்கிறான், திமுகல வந்தா இருக்கான், அதிமுகல வந்தா இருக்கிறான். நம்மவன் நம்மவனாக இல்லை, மாற்றான் நம்மவன் போல் இங்க வேடம் போட்டு கொண்டிருக்கிறான். அதுதான் இங்க உள்ள அரசியல். அந்த அரசியலுக்கு நடுவுல தான் நம்ம தொடர்ச்சியாக தான் போராடிட்டு இருக்கோம். இந்த காவிரி பிரச்சனைக்கு என்ன பண்ணலாம்? 1968-70 காலகட்டத்தில் கபினியை கட்ட போறான். தமிழ்நாட்டுக்கு தண்ணி தடுக்கிற வேலையை கர்நாடக அரசு பார்க்க ஆரம்பிச்சான். எல்லாரும் இது போல குதிச்சோம், போராடணும், நின்றா. ஒருத்தரும் கேட்கல. ஒருத்தன் நின்று கிளம்புனா எல்லா மக்கள்கிட்டையும் பேசி பார்த்தா, எல்லாருக்கும் சொல்லி பார்த்தா, கேட்கல. அந்த கபினி அணைய நீ கட்டி பாரு, நான் அந்த கபினி அணைய தகத்துவேன் அப்படின்னு கபினி அணைக்காக அதற்கு ஒரு 50 லட்சம் ரூபாய்க்கு மேல பணம் தேவைப்படுது. அந்த அணையை தகர்க்க இருக்கிற அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களிடமும் போய் பிச்சை கேட்டான், திரள் நிதி கேட்டான். ஆனா யாரும் என்னால 10,000 கொடுக்க முடியும், என்னால 50,000 கொடுக்க முடியும், என்னால 20,000 கொடுக்க முடியும். இதுல அதற்கான இடத்துல அன்றைய மிகப்பெரிய தலைவனாக இருந்த ஒரு அரசியல் இயக்கம் அத்தனையும் எதிர்த்து குரல் கொடுத்த ஒரு தலைவன் ஐயா பழனி பாபாவிடம் சென்றான். எனக்கு ஒரு 26 லட்சம் ரூபாய் தேவைப்படும், தயவு செய்து கொடுங்க. நீங்க இதுக்கெல்லாம் நீங்க கொடுக்க மாட்டீங்க, என் உயிரை அடமான வைத்தாவது இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு கணையை கட்ட விட மாட்டேன், அதற்கான திட்டமிடல் இருக்குது, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி 26 லட்சம் ரூபாய் கேட்டாப்புல. பெரியவரை ஒரு வாரம் கழிச்சு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாப்புல. அப்போ உடனே மறுபடியும் என்ன பண்றாரு? ஒன்னும் செய்ய முடியாதனால என்ன ஆகுது? அதற்காக அணையை உடைப்பதற்கு பொருளாதார நடவடிக்கை ஈடுபடுவதற்காக சென்றவர்தான் தமிழ் தேசிய தலைவன் பெரியவர் தமிழரசன். அங்க போய் தான் பொன்பரப்பிங்கிற பேங்க்ல வங்கி கொள்ளையில ஈடுபடும் பொழுது மாட்டிக்கிட்டு உயிரித்தார். ஒருவேளை தமிழரசன் தப்பித்துக் கொண்டு போயிருந்தால் இன்னைக்கு நீ நான் ரெண்டு பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இங்க பிரபாகரனுக்கும் தமிழரசனுக்கு வீரப்பனுக்கு தான் பயப்படுறேன். ஒத்த வீரப்பன் இன்னைக்கு காட்டுக்குள்ள இருந்தா மேகதாது அணையை பத்தி எவனாவது பேசுவானா? ஒருத்த பேசுவானா? பேச மாட்டான். இந்த மேகதாது அணையை பத்தி எவனாவது கர்நாடக அரசு சொல்லுவானா? 10 பேர் வச்சு ஐயா வீரப்பனார் காவலன் தூக்குனாப்புல 2 பேரை, ராஜ்குமார் தூக்குனாப்புலையா, நாகப்பா தூக்குனாப்புலையா, உலகம் அறிஞ்சிச்சா, கர்நாடகம் பயந்துச்சா, நடுங்குச்சா. அப்ப இங்க அரசியல் ரீதியா கடுமையா ஒரு பக்கத்து போராடிக்கிட்டு இருந்தாலும் இங்க இருக்கக்கூடிய சுகாதாரத்துறை அமைச்சர், இப்ப இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் அமைச்சர், டேய் அயோக்கிய பயல்வலா, கிழவரப்பள்ளி அணை நுரையா தள்ளுது, உலகமே பார்த்துக்கிட்டு இருக்கிய, எவரும் அதற்கான நடவடிக்கை இல்ல. நாம் தமிழர் கட்சி குழு, குறிப்பா சுற்றுச்சூழல் பாசறை, வழக்கறிஞர் பாசறை, எமது தலைமையில் ஒரு 50 பேர் கொண்ட குழு நேரே சென்றோம், பார்த்தோம், சகிக்கவே முடியல. அது நீர் இல்ல, பெட்ரோல், டீசல், அமிலம், குருடாய் எல்லாம் கலந்து அது நுரையா தள்ளி சொல்ல முடியாத அளவுக்கு துர்நாற்றம். பக்கத்துல போக முடியல. அந்த கிழவரைப்பள்ளி அணைக்கு பெரிய அளவுக்கு சோசியல் மீடியால ட்ரெண்ட் ஆகுது. ஆனா யாரும் அதற்கான நடவடிக்கை நோக்கி நகரல. போனோம், நாம் தமிழர் சென்று உடனே அடுத்த உடனே சுற்றுச்சூழல் அமைச்சர் ராஜிங்கிற பையன் போறாப்புல, போய் பாக்குறாப்புல. பார்த்துட்டு பத்திரிகையாளர் பேட்டி கேட்குறாங்க. அந்த பையன் சொல்றான், அப்படிலாம் இல்ல, தண்ணிலாம் நல்லா இருக்கு, இங்க இருந்து 50 கிலோமீட்டர் தூரத்துல கிருஷ்ணகிரி அணைக்கு போனோம், அங்கேயும் தண்ணி நல்லா இருக்கு, அது அக்ரிகல்ச்சர் பயன்படுத்துறாங்க, தண்ணி மாசுபடல, மீன்லாம் வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறான். டேய், குறைஞ்சபட்சம் உங்கள்கிட்ட நம்ம என்ன எதிர்பார்த்தோம்? தண்ணி மாசுபட்டிருக்கு, அதற்கு தாவேக அரசு நிச்சயமாக இப்பதான் நாங்கள் பொறுப்படுத்திருக்கோம். விரைவில் நாங்கள் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் மூலம், சுற்றுச்சூழல் மூலம் இதை நாங்கள் சரி செய்வோம், எங்களுக்கு கொஞ்சம் கால அவகாசம் கொடுங்க. இதுக்கு முன்னாடி இருந்த திமுக காரன் அதிமுக காரெல்லாம் இதை மாசுபடுத்திட்டு போயிட்டான். ரசாயன தொழிற்சாலைகள், இங்கே கெமிக்கல் தொழிற்சாலைகள் இருக்குது, அதனால சரிப்படுத்துறதுக்கு இருமாநில பிரச்சனை அப்படின்னு சொல்றவங்க தானடா இந்த மாநிலத்துக்கு தேவை. திமுக காரன் அமைச்சராக இருந்தா கூட ஆமா மாசுபட்டுக்குன்னு சொல்லியிருப்பான், அதிமுக அமைச்சர் சொல்லியிருப்பான். இவன் மாசுபடன்னு சொல்லி இவன் சொல்லும்போது தாவேக அரசு மீது நம்பிக்கை நாம் தமிழர் கட்சிக்கு இல்லை. இது சம்பந்தமா உடனே ஆன்லைன் கம்ப்ளைண்ட் போட்ட உடனே நீங்க பார்த்திருப்பீங்க. நேஷனல் பசுமை தீர்ப்பாயம் உடனே சூமோட்டோவாக இந்த வழக்கை எடுத்துக்கொண்டது. மீண்டும் நாம் தமிழர் கட்சி சட்டபூர்வமான ஒரு போராட்டத்தையும் விரைவில் சென்னை உயர்நீதிமன்றத்தில்
தாக்கல் செய்ய உள்ளது. நீங்க சொல்லக்கூடிய இந்த ஜீரோ கட்சி தாண்டா உங்களுக்கு நாங்க நிக்கிறோம். அதனால கவனத்தில் எடுத்துக்கோங்க. நாங்கள் வாழ்வதும் வீழ்வதும் தமிழுக்கும் தமிழ் தேசியத்துக்கும் எங்க அண்ணன் செந்தமிழன் சீமான் உடைய விஷயத்துக்காக தான் சொல்லிட்டு இருக்கோம். இன்னொரு விஷயம், இந்த தாவேக அரசு பொறுப்பேற்ற உடனே சோசியல் மீடியால அவதூறு கலப்பது, ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை சொல்வது, தொடர்ச்சியா மார்பிங் பண்றது, இது எல்லாமே தாவேகாவுடைய வெர்ச்சுவல் வாரியர்ஸ் டீம் நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு நான் சொல்றேன், இங்க எல்லாருக்குமே கருத்து சுதந்திரம் பேசுவதற்கு பேச்சுரிமை, கருத்து சுதந்திரம் சொல்வதற்கு உரிமை உண்டு. அது ஒரு எல்லை வர பொய் குற்றச்சாட்டு தயவு செய்து சொல்லாதீங்க. இது காவல் நிலையம் மட்டுமே போக மாட்டேன். இனி ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள் எவனும் அண்ணன் செந்தமிழன் சீமான் மீது சுமத்தினீர் என்றால் அவன் வாய் படும். பகிரங்கமா சொல்றேன். அதுக்கு தான் உமர் முக்தாரு, அவன் சவுக்கு சங்கரு இப்போ ஒருத்தன் கிளிக்கிட்டு இருக்கான். 100 கோடி வாங்கிட்டாரு, 200 கோடி வாங்கிட்டாரு, 500 கோடி வாங்கிட்டாரு, 1000 கோடி வாங்கிட்டாரு. தப்பா மார்பிங் பண்றான். சட்டப்பூர்வமான வேலையும் உண்டு. இனி உங்க வாய் அறுக்கப்படும். அதற்காக எந்த வழக்கு வந்தாலும் உங்கள் வழக்கறிஞர் பாசறை உங்களிடத்தில் பார்த்து கொள்ளும். ஆகவே சொல்றேன், மக்களே, உங்களுக்கான நபர்கள் நாம் தமிழர் கட்சி உறவுகள், உங்களுக்கான ஆட்கள் நாம் தமிழர் கட்சி கட்சிக்காரங்க. நீங்க எங்களுக்கு ஓட்டை, எங்க அண்ணன் செந்தமிழன் சீமா சொல்ல போல ஓட்ட போட்டா போடு, போடலனா போ.